அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிரடியான தீர்ப்பு. குவைத்தி பெண்ணுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 குவைத்தின அபராதம். வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்திகளை எச்சரித்த உள்துறை அமைச்சகம். அதிரடியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் கடும் குளிர் ஆரம்பம். வானிலை ஆய்வு மையத்தின் புதிய எச்சரிக்கை. அடுத்து இரவு நேரத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மேஜர் ஜெனரல் வெளியிட்ட முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் குற்றம் செய்து நிரூபிக்கப்பட்டால் அது யாராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களோ, பது குவைத்தியோ இல்லை அஸ்லி குவைத்தியோ, நீ யாராக இருந்தாலும் குற்றம் செய்து பிடிபட்டால் வாஜித் முஷ்கிலா, அவ்வளோதான், கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். இதற்கு உதாரணமாக இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு குவைத்தி பெண்ணுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் அஷ்ராஃப் தினார் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அதுபோல ஹம்சா சன ஜெயில் தண்டனை விதித்துள்ளது. அதாவது 10,000 குவைத்தின அபராதம் மற்றும் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த குவைத்தி பெண் அப்படி என்ன குற்றம் செஞ்சாங்கன்னா, தனது வீட்டில் ரோஜா செடி, மல்லிச்செடி வளர்ப்பது போல கஞ்சா செடியை வளர்த்த காரணத்தினால் இந்த குவைத்தி மாமாவுக்கு 15 ஆண்டுகள் ஜெயில் மற்றும் 10,000 குவைத்தினர் அபராதம் விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க ஒர்க் விசாவோ, டூரிஸ்ட் விசாவோ, விசிட் விசாவோ, எந்த விசாவில் நீங்கள் குவைத் வந்திருந்தாலும் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே உங்களால் ரிட்டர்ன் ஊருக்கு சேஃபாக போக முடியும். அதை விட்டுட்டு ஆனால் கேஃபிக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சட்டத்தை மதிக்காமல் இருந்தால் அவ்வளோதான், சொந்த நாட்டை மறந்துட வேண்டியது தான். அதனால் குவைத்துடைய சட்டத்திட்டத்தை ஃபாலோ செஞ்சு சேஃபாக இருங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இப்போ கடும் குளிர் ஆரம்பித்து விட்டது. இந்த வீடியோவை பாருங்க. முத்லா ஏரியாவில் எடுக்கப்பட்டது. தண்ணீர் தொட்டியில் உள்ள நீர் எல்லாம் ஐஸ் கட்டிகளாக மாறிவிட்டது. ஒரு பங்களாதேஷ் தொழிலாளி இந்த வீடியோவை எடுத்து ஷேர் செய்துள்ளார். முத்லா ஏரியா, சால்மி ஏரியா, பாலைவன பகுதிகள், இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாம் கடும் குளிர் நிலவி வருகிறது. அதுபோல மெயின் சிட்டியான முருகாப், சால்மியா, ஹவலியிலிருந்து ஜஹரா, மங்காப், மஹபுல்லா, ஃபாயில், உம்முல் ஹைமன், சாத் அப்துல்லா வரை குவைத்தில் எப்போதும் இல்லாத அளவு கடும் குளிர் பதிவாகியுள்ளது. எனதான் நம்ம குளிரில் இருந்து பாதுகாத்து கொள்ள இன்னர் ஜாக்கெட் போட்டாலும் நம்ம வாய் தானாகவே குளிரில் டான்ஸ் ஆடுது. அந்த அளவுக்கு குளிர் இப்போ ஓவராக இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஃபெஹமை கொளுத்து விட்டு தூங்குறாங்க. இது முற்றிலும் தவறான செயல் என்று தீயணைப்புத்துறை பிரிகேடியர் ஜெனரல் முகமது அல் கரீப் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஏன்னா ஃபெஹம் அதாவது நிலக்கரி கொளுத்தப்பட்டு அதிலிருந்து வெளியாகும் கரும்புகையால் கார்பன் மோனாக்சைடு வாயு உள்ளது. இது சைலண்ட் கில்லர் ஆகும். ஏன்னா நம்ம தூங்கும் போது இந்த கார்பன் மோனாக்சைடு கேஸ் நம்ம உடம்பிற்குள் புகுந்து உயிரிழப்பை ஏற்படுத்தும் சைலண்ட் கில்லர் என தீயணைப்புத்துறையின் மூத்த அதிகாரி எச்சரித்துள்ளார்கள். ஏனென்றால் இந்த ஃபெஹமால் குவைத்தில் பலர் தூக்கத்திலே உயர்ந்த சமம் பல நடந்திருக்குங்க. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க ஃபெஹமை கொளுத்து விட்டு ஜன்னல் கதவுகளை மூடிட்டு தூங்கினா அவ்வளோதான், கத்தம் கத்தம். அரபியில் சொல்லணும்னா ஹலாஸ். காமெடிக்கு சொல்லலைங்க, சீரியஸாக சொல்கிறேன். அதிக எச்சரிக்கையாக இருங்க. அல்லாஹ் கல்லி விழிப்புணர்வுக்காக தயவு செய்து இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அதுபோல குவைத்தின் வானிலை ஆய்வாளர் தரார் அலி அவர்கள் ஜும்மா, சப்த், அஹத், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் குவைத்தின் வானிலையில் மாற்றம் ஏற்படும் என எச்சரித்துள்ளார்கள். சில இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. அதனால சாய்க்கு அனைவரும் அதிக எச்சரிக்கையாக சூக் சையாரா வாகனம் ஓட்டுங்க. அதுபோல இந்த வீடியோ பார்க்குறவங்க குவைத்தில் குளிர்காலம் பிடித்திருக்கா, வெயில் காலம் உங்களுக்கு பிடித்திருக்கா என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. பெங்களூர் டு குவைத் 24,000 ரூபாய்க்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 26 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 29 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 22,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 45 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 82 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். தினார் ரேட் நேற்று மாதிரி அப்படியே தாங்க இருக்கு. ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 297 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 739 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 777 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.